ஒரு உதாரணத்துக்கு இப்ப இந்த பிளானை போட்டிருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிழமேர்ல இந்த தெற்கு வடக்குல ஒரு 32 அடி வச்சுக்கிறோம், கிழமேர்ல ஒரு 22 அடி வச்சுக்கிறோம். இதுதான் இந்த மாதிரி சொல்றதுதான் அடிசாஸ்திரங்கிறது. அப்ப அந்த நீள அகலங்கள் ரெண்டு திசையிலையும் உள்ளளவு முக்கியமா வெளியளவு முக்கியமானா ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம கிட்ட கேட்கறாங்க, கல்யாணம் ஆகலான்னு இருக்கிற பையன்கிட்ட உனக்கு அம்மா முக்கியமா சம்சாரம் முக்கியமானு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? இல்ல ஒரு ஆண் மகன் கிட்ட ஒரு குழந்தை பிறந்த ஒரு கணவன் மனைவி கிட்ட உனக்கு இந்த பொட்டப்புள்ள முக்கியமா பையன் முக்கியமானு கேட்டா என்ன சொல்ல முடியும்? எனக்கு ரெண்டு குழந்தையும் தான் முக்கியம் சொல்லுவோம். அப்ப இங்க உள்ளளவு முக்கியமா வெளியளவு முக்கியமானா ரெண்டுமே ரெண்டு கண்ணு தான். உள்ளளவும் தேவை, வெளியளவும் தேவை. அப்ப வாஸ்துப்படி வெளியளவுகளையும் வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஒவ்வொரு ரூம்களுடைய உள்ளளவுகளும் கடையா மனைவி சாஸ்திரத்துல அடிகளுடைய அளவுகள் எல்லாமே தெரியும். அந்த அளவுகள் வர மாதிரி நீங்க கரெக்டா செட் பண்ணணும். தலைவாசல்ல வாஸ்து பகுதியில உச்ச பகுதியை நோக்கி நோக்கி நம்ம வச்சிடறோம். அப்ப இப்படி எல்லாம் வச்சுட்டா முடிஞ்சு போச்சா? நான் நீளத்தை வச்சுட்டேங்க, அகலத்தை வச்சுட்டேங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சா? ஆனா அதையும் உன்னை தாண்டி இந்த கட்டட நீள அகலங்களை எல்லாமே ஒரு விதத்துல ஒரு கால்குலேஷன் போட்டு அதுதான் மனை அடி சாஸ்திர குழிப்பொருத்தமாக ஒரு வீட்டுக்கு உருவாக்கணும். அப்ப குழிப்பொருத்தமா வீட்டுக்கு உருவாக்கணும். அது என்ன சார் புதுசா குழிப்பொருத்தம் அப்படின்னா, எப்படி ஒரு ஆணுடைய ஜாதகத்தையும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஆணுடைய நட்சத்திரத்திற்கும் பெண்ணுடைய நட்சத்திரத்தை இணைச்சு 10 பொருத்தம் ஜாதக பொருத்தம் எப்படி பொருத்தம் பார்க்கிறோம், அதே மாதிரிதான் இந்த வீட்டுக்கும் இந்த போடக்கூடிய அளவிற்கும் நம்ம அந்த வீட்டுல எப்படி வளர்ச்சியா இருப்போம், அந்த வீட்டுல 4 காசு சம்பாரிச்சு மிச்சம் பண்ண முடியுமா, அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து நம்மளுக்கு ஒரு யோகம் கிடைக்குமா, இந்த வீட்டின் மூலம் நம்மளுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம்ல. ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வீடு கட்டணும்னா அடுத்தடுத்து நல்ல நிகழ்வாகவே நடந்துட்டு இருக்கும். நிறைய இடம் வாங்குவாங்க, வீட்டுல கல்யாண நிகழ்ச்சி நடக்கும், சுப நிகழ்வா நடந்துட்டு இருக்கும்.